எப்போவுமே நம்ம எக் ஆம்லெட் வச்சு நம்ம சாண்ட்விச் ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். உங்களை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி எக்லெஸ் ஆம்லெட் வந்து சாண்ட்விச் சூப்பராக இருக்கும். முட்டையே இல்லாமல் எக் ஆம்லெட் பண்ணலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவுக்கு 1/4 ஸ்பூன் மைதா மாவு, நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல். ஸோ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கெட்டி பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. நான் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. கொஞ்சம் கேரட்டு, முட்டைக்கோசு, கொஞ்சம் குடமிளகா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வேணும்னா நீங்கள் ஸ்வீட் கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் கார்னுமே. கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரெட்டு தனியாக நெய் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோ எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளெயினாக கூட அப்படியே வச்சு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க கடலை மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஸ்வீட் கார்ன் தூவிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் போட்டு திருப்பி சுட்டி எடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த க்ரீன் சட்னி ரெசிபி நான் கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பிரெட் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆம்லெட்டையும் வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக